அன்பு தோழர்களே, செப்டம்பர் மாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பைபிளில் இருந்து ஒரு சிறிய அருமையான கதையை பார்ப்போம். இயேசு இப்பூமியில் வாழ்ந்தபோது பெரும்பாலும் உவமைகளில் பேசினார். ஆழமான உண்மைகளை மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள உதவும் எளிய கதைகள். அத்தகைய உவமை ஒன்று லூக்கா 18:1-8 காணப்படுகிறது. ஒரு பட்டணத்திலே ஒரு நீதிபதி இருந்தான். அவன் இறைவனுக்கு பயப்படாதவன், மக்களையும் மதியாதவன். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் தொடர்ந்து அவனிடம் வந்து, எனது விரோதிக்கு எதிராக எனக்கு நீதி வழங்குங்கள் என்று அவனை கெஞ்சி கேட்டாள். கொஞ்ச காலம் அவன் அப்படி செய்ய மறுத்தான். இறுதியாக அவன், நான் இறைவனுக்கு பயப்படாதவனாகவும் மனிதனை மதிக்காதவனாகவும் இருந்தும் கூட இந்த விதவை தொடர்ந்து எனக்கு தொந்தரவு கொடுக்கிறாள். அதனால் நான் அவளுக்கு நீதி வழங்குவேன். அப்பொழுது அவள் இப்படி தொடர்ந்து வந்து என்னை தொந்தரவு செய்ய மாட்டாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த உவமையின் மூலம் எப்போதும் ஜெபத்தில் நிலைத்திருக்க இயேசு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு விதவையின் விடாப்பிடியான வேண்டுகோளுக்கு இப்பூமியின் ஒரு அநீதியான நீதிபதி பதிலளிக்க முடிந்தால், நம்முடைய நீதியுள்ள பரலோக தந்தை தம்மை நோக்கி கூப்பிடும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாக நீதி செய்வார். சில சமயம் ஆண்டவருடைய பதில் தாமதமாகவோ அல்லது நாம் எதிர்பார்த்ததை விட வேறுபட்டதாகவோ இருக்கலாம். ஆனால் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக மறைவாக செயல்பட்டு அனைத்து சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஆதரவாக மாற்றித் தருவார். உங்கள் ஜெபங்கள் புறக்கணிக்கப்படவில்லை. இயேசு அவற்றை கேட்டிருக்கிறார். பதில் விரைவில் உங்களை வந்தடையும். ஆசீர்வாதங்களும் நம்பிக்கையும் நிறைந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையட்டும்.